नमस्तेऽस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोऽस्तु ते। नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करि सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। सर्वज्ञे सर्ववरदे सर्वदुष्टभयङ्करि सर्वदुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। आद्यन्तरहिते देवी आद्यशक्ति महेश्वरी योगजे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तु ते। स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशि जगन्मातर्महालक्ष्मी नमोऽस्तु ते। श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगत्स्थिते जगन्मातर्महालक्ष्मी नमोऽस्तु ते। महालक्ष्म्यष्टकं स्तोत्रं यः पठेत् भक्तिमान् नरः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा। एककालं पठेन्नित्यं महापापविनाशनं द्विकालं यः पठेन्नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठेन्नित्यं महाशत्रुविनाशनं महालक्ष्मीर्भवेन्नित्यं प्रसन्ना वरदा शुभा। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வந்து அன்னையிடம் நாம் நமது தியானத்திற்கு அனுமதி கேட்போம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் தூய்மை அடைந்துள்ளதம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் அறியாமைகளையும் அகற்றிவிட்டு தங்களின் அன்பின் மூலமாக நாங்கள் தூய ஆத்மாதான் என்ற நிலையை பரிபூரணமாக அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் தரிசனத்தை நாங்கள் காணும் அளவிற்கு எங்களின் தியானம் மேம்படுவோம். தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானத்தின் ஆழத்தையும் அதன் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு தயவு செய்து அனுமதி அளித்து அருள் புரியுங்கள். கவனம் நம்முடைய சஹஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो
மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறைகளை பூமி மார்க்கமாக ஈர்த்து கொண்டு எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தயவு செய்து உதவி புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களை கடந்த காலத்தின் எண்ணங்கள் ஆட்கொள்ளாமல் இருக்க தயவு செய்து காத்தருளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களும் தூய்மையற்ற ஆசைகளும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எங்களின் இடா நாடியில் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நம்முடைய இடது மூலாதாரம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருக்க அருள் புரியுங்கள். எங்களை வலிமையுடையவர்களாக நிலைநிறுத்துங்கள். தாயே, தங்களின் கவனம் எங்களின் இடா நாடியில் தயவு செய்து நிலை நிறுத்திருக்கட்டும். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் கணேஷா சாக்ஷாத். श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நம்முடைய இடாநாடியிலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம்.
नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादीन् तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् गकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं
शङ्खध्वजम् रक्तं लम्बोदरम् शूर्पकर्णकम् रक्तवाससम् रक्तगन्धानुलिप्ताङ्गम् रक्तपुष्पैः सुपूजितम् भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் எதிர்காலத்தை பற்றிய பயத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை, நாங்கள்தான் செய்கின்றோம் என்கின்ற எண்ணத்தால் எங்களுக்குள் உருவாக்கப்படுகின்ற நான் என்ற அகங்காரத்தை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. கவனம் நம்முடைய வலது மூலாதார சக்கரம். தாயே, ஸ்ரீ கார்த்திகேயராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் பணிவையும் அன்பையும் ஞானத்தையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கார்த்திகேய சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் श्री कार्तिकेय चाचा श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அன்பினால் மட்டுமே நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் இறை தொடர்பிலேயே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நம்முடைய சுழுமுனை நாடியிலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் தவமேவ சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி சாட்சாத் ஸ்ரீ கணேச சாட்சாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். ஸ்ரீ கணேசரின் சுரூபமாக இருக்கும் தாங்கள் எங்களை கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக மாற்றுங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை தயவு செய்து மாற்றுங்கள் அம்மா. ஸ்ரீ கணேசா, தாங்களே எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற தன்மையை நிலைநிறுத்துபவராவீர். ஸ்ரீ மகா கௌரியின் பிரியமான மகனான தாங்கள் ஸ்ரீ மகா சரஸ்வதியின் மாணவராக இருக்கிறீர்கள். தாங்களே ஸ்ரீ மகாலட்சுமியின் பாதுகாவலராவீர். தாங்களே எங்களின் குண்டலினி மாதா மேல் எழும்புவதற்கு அனுமதி அளிப்பவராவீர். ஸ்ரீ கணேசா, எங்களுக்குள் தர்மத்தையும் சகஜ கூட்டுத்தன்மையும் எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்கு தங்களின் தெய்வீக ஞானத்தை, தூய்மையை, விவேகத்தை, மங்களகரத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஸ்ரீ கணேச கௌரி ஸ்ரீ கணேச ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. கவனம் நம்முடைய மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய சுவாதிஷ்டானம்
மெதுவாக நமது கவனம் நம்முடைய நாபி சக்கரம். தாயே, எங்களின் நாபி சக்கரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எங்களுக்கான தெய்வீக சக்தியை கையாளும் அறிவை தருபவர் தாங்களாவீர். எங்களுக்கான எதிர்காலத்தை பலப்படுத்துவரும், எங்களுக்குள் நித்திய வாழ்வை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். எங்களுக்குள் தர்மத்தையும் அமைதியையும் நிலைநிறுத்துபவரான தாங்கள் எங்களுக்கு உண்மையை பற்றிய விழிப்புணர்வை நிலைநிறுத்துகிறீர்கள். ஒரு சகஜ யோகி எப்பொழுதும் எல்லாவற்றையும் எப்படி ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிக்க வேண்டும் என்று எங்களுள் நிலைநிறுத்துபவர் தாங்களாவீர். பரிணாம வளர்ச்சியின் மூலம் எங்களுக்கான ஆத்ம விழிப்புணர்வை அளித்து நாங்கள் ஆன்மீகத்தில் எவ்வாறு முன்னேறுவது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துபவரும் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தை நிலைநிறுத்துபவரும் தாங்களாவீர். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவமும் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமும் நிலைத்திருக்க, அதன் மூலம் நாங்கள் ஆன்மீகத்தின் அறிவை பரிபூரணமாக பெறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனம் நம்முடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, இறைவன் சிவனே குரு. குருவே உண்மையிலேயே உயர்ந்த ஆத்மா, மாசற்ற தாய் ஸ்ரீ மாதாஜி. எங்களின் உண்மையான குருவான தங்களுக்கு எங்களின் பணிவான வணக்கங்களை செலுத்துகிறோம் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கும் பொழுது அதன் கண்ணியத்தையும் நடத்தையையும் எங்களின் செயல்களில் நாங்கள் செயல்படுத்த தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, ஒரு குருவானவர் தங்களின் குரு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் ஆகியோர்களின் கள்ளம் கபடமற்ற சக்தியை பெற்றிருப்பார்கள். அந்த நிலையில் அவர்கள் பரபிரம்மாவாக இருப்பார்கள். பரபிரம்மா என்பது தங்களின் சக்தியானது அதற்குள் பாய்வதாகும். தாய், நாங்கள் தங்களின் பரிபூரணமாக அருள் ஆசியை பெற்று அந்த குருவின் நிலையை நாங்கள் அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளும் குழப்பங்களும் சந்தேகங்களும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டு தூய குருவின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கும் 10 குருமார்களின் ஆசீர்வாதங்களையும் பெற்று அவர்களின் ஆசீர்வாதத்தையும்
நாங்கள் பெறுவதற்கும் அவர்களின் கொள்கைகளை எங்களுள் நிலைநிறுத்தவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேயா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய பவசாகரத்திலேயே வைத்து ஸ்ரீ குரு அஷ்டகத்தை கேட்டு நாம் தியானத்தில் இருப்போம். शरीरं स्वरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्रं धनं मेरुतुल्यं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी। कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवाः सर्वमेतद्धिजातं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी। षडङ्गादिवेदो मुखे शास्त्रविद्या कवित्वादिगद्यं सुपद्यं करोति मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी। विदेशेषु मान्यस्वदेशेषु धन्यः सदाचारवृत्तेषु मत्तो न चान्यः मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी। क्षमामण्डले भूपभूपालवृन्दैः सदा सेवितं यस्य पादारविन्दं मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माताजी श्री माताजी, जय माताजी श्री माताजी। यशो मे गतं दिक्षु दानप्रतापात् जगद्वस्तु सर्वं करे सत्प्रसादात् मनश्चेन्नलग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं।
जय माता जी, श्री माता जी, जय माता जी, श्री माता जी। न भोगे न योगे न वावाजिराजौ न कान्ता सुखे नैव वित्तेषु चित्तं मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माता जी, श्री माता जी, जय माता जी, श्री माता जी। अरण्येन वा स्वस्य गेहेन कार्ये न देहे मनोवर्तते मे त्वनर्घ्ये मनश्चेन्न लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किं। जय माता जी, श्री माता जी, जय माता जी, श्री माता जी। गुरोरष्टकं यः पठेत् पुण्यदेही यतिर्भूपतिर्ब्रह्मचारी च गेही लभेत्वाञ्छितार्थं पदं ब्रह्म संज्ञं गुरोरुक्तवाक्ये मनो यस्य लग्नं। जय माता जी, श्री माता जी, जय माता जी, श्री माता जी, जय माता जी, श्री माता जी, जय माता जी, श्री माता जी। साक्षात् श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனம் கொண்டு செல்லுவோம். தாயி, எங்களுக்கான இந்த அமைதியான ஆனந்த தியான நிலையை தந்தமைக்கு எங்களை நன்றிகளை செலுத்துகிறோம் தாயே. எப்பொழுதும் நாங்கள் இதே நிலையில் இருக்கவும், இறைவனின் ராஜ்யத்தில் நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். தங்களின் கவனத்தில் நாங்கள் எப்பொழுதும் இருக்க, உண்மையுடையவர்களாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இதே தியான நிலையில் நாம் சில நிமிடம் இருந்து பின்பு அன்னையின் சொற்பொழிவை நாம் கேட்போம். நாம்
இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். 1983 நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்பதை பற்றி அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். As Dr. Reeve has told you, you have to become something. What do we have to become? We are born as human beings and we take it for granted that we are human beings. We have to ask a question to ourselves. Why are we human beings? What is the purpose of our life? Is it that the whole evolution is purposeless? That there is no divine play in it? Then why it was done with such care? And why we have become human beings? So first, we have to come to right conclusions. That is the counseling, you can call it. We have to understand that we have not become what we are supposed to be. That's why we are in confusion. We do not have answers for these fundamental questions. Some believe in God, some don't believe in God. Some believe in Christ, some believe in Muhammad. Some believe in Krishna. Some say that it's all science. We are so confused. And there is no answer to it. The reason is we are not that what we have to be. Supposing an instrument is given to you and you don't know anything about that, then you don't know what is the purpose of that instrument and for which it was created and to what use it has to be put. Thus, there's a confusion. And the confusion is to such an extent that in that confusion we have formed firm ideas, mental projections, artificial, without any biological basis for it. There is no biological basis for our mental projections. Just sit down here and think now that see this kind of a government if you make, then people will be all right. This is your own mental projection. It has nothing living behind it. It's all dead thought. By changing the governments, have you been able to transform the people? I've been to Russia, I've been to China, I've been to America, to all these places. Human beings are just the same. There is no difference whatsoever. Maybe some are more honest, some are more dishonest, some are more immoral, some are less immoral. But on the balance, if you see, you find any kind of person everywhere. So one has to understand that this kind of mental projection that we were having about other things like social work. People think that being social work and all that, our ego can be conquered. The greatest egoistical people are the social workers. Now these mental projections have created also lots of norms for us. Like I sit down here and decide I'll give a title to someone. Now he becomes a title holder. Then he's off, finished. Once for all, he's dead now to anything that is reality. Because he's living with something so unreal, which was given to him by somebody which is so unreal. There's nothing living force behind it. Have you seen any man changing by getting some sort of a title
or lot of money. On the contrary, he becomes worse, never improves. So what is the reason? Why is it that when we go into an enterprise of this kind, why is it we find that everything fails? You talk of democracy, it becomes demonocracy. You talk of communism, you find it is another headache. You talk of anything, it all becomes such a funny thing, and it recoils back. Whatever you try, any enterprise, it recoils back. Science, what is science now, has become nothing but atomic war. How is it science gone into the atomic war? No one knows, but suddenly it has become a great threat to the whole world. Computers, tomorrow computer will start dominating us. We see those things clearly happening to us. And we are worried, we are shocked. Well, we don't know why. Is it whatever we try to do, why it recoils on us and entangles us and enslaves us? The reason is it has no living force behind it. It's only mental, at mental level. And human beings live only on mental level. So there has to be another higher level which is generated when you get in contact with a living force. Now let us see what is the living force. The living force is that which sprouts the seed. The Mother Earth sprouts the seed. If you see the Mother Earth as it is, you don't find anything in it, nothing. There's just clay. But you put some seed, and that wasteful thing that you think of no use, this mud, that gives that life to the seed. And you find that the flowers become fruits automatically. It's a wondrous world if you start looking at the living work of the living force. Because we are not in connection with that, whatever we do, we go into problems. But nature does not, while we do. The reason is we have lost our biological sustenance or process. We are not biologically acting, it's all dead action. What we do is all dead. For example, as I told you before also, that something is dead, a tree is dead, and you make a chair, then you think, I have made this. From dead to dead to dead to dead. And this dead sits on our head. You make a chair, you cannot sit on the ground. Then we start another thing like anti-culture business. That also just the same. Like pendulum move, we may move. Now we don't like democracy to have communism. From communism to democracy, democracy to communism. There's no movement. Now what is the biological movement? Within us, as you know, there are peptides in our body. And the biological movement of peptides is shown when the movement is spiral. When it is spiral, then it is biological. And when it is linear, then it is said that they have lost their biological sustenance. They have no biological quality in them. They have become linear. So that sustenance within us, that spiral movement within us, is existing in our nerves, but can become absolutely linear, leading to death. All our mental projections are linear. Because we cannot with that, in our own awareness, jump higher. It is so outside. For a man might think, I must try to improve the whole world, I must do this thing. There was a gentleman I met who was in charge of the peace of the world. And the most disturbed personality I have ever come across. He was jumping this way, he was jumping this way. Every sort of disturbance was in his mind. And he's supposed to be in charge of the peace of the world. Imagine. Now what's the matter with the gentleman? Though he thinks of peace, he thinks of such big things, he talks of higher ideals, everything. What is it inside? There is nothing, no peace. He's just talking outside. What is the reason?
The reason is, it's only linear. He has accepted that he is in charge of the piece, he must talk of big things, he must talk of ideal things, and then the whole thing drops off. We had League of Nations, now we have United Nations, all flops. So to make it spirally activated, what have we to do? First of all, we have to come to the right conclusion, understanding that whatever we have done so far has been linear in its action. It's not biological. We cannot transform a flower into a fruit. No living action we can take. We cannot perform any living action. Once we understand that, then we have to know that we have to become more, to be in connection with that living force, that all-pervading force. And to get to that all-pervading force, what have we to do? Actually, what did we do to become human beings? Nothing. We just became spontaneously, sahaja, spontaneously. It was just some force within us which worked it out. That made us human beings. We didn't do anything. So one has to understand that if it is a living process, then you don't have to do anything about it. It is effortless. This is very difficult for human beings to understand. It is very difficult because they live with their ego and they cannot accept that you cannot do it yourself. They think we can do it ourselves. It is not possible. It cannot be done. You have to go to the Mother Earth to ask the seed to be sprouted. You cannot sprout it. You may try to dissect it, analyze it, put it under microscope, but you cannot sprout it. For sprouting, you have to surrender yourself to that Mother Earth who does the job. To begin with, we have to understand that we are not capable of doing any living work whatsoever. Once we have that humility within us, then we start seeing what can happen to us by which we can become the masters of that living force. To become something, you have not done anything, and to become higher, you don't have to do anything. That means there is built in within you the complete mechanism which is going to work it out. Now before you, I would say it's like a hypothesis for you, and you have to understand it as a scientist would understand, with an open mind, because this is the science of the divine. It's not known so far. This is the knowledge of the roots, not known to anyone so far, I can say, but known to some people who have evolved themselves. They have gone above that state that is just mental. And these are the very few people who know what it is. This knowledge is not of today, is of thousands of years. But it's not the knowledge of the tree, as I told you, which we have, but is the knowledge of the roots which we have to understand. The knowledge of the roots is that within you is placed the root. Is called, is it here? No. Somebody can come up, please. Here in the triangular bone is placed the thing called Kundalini. It is a Sanskrit word. One should not be so frightened of Sanskrit. I was surprised when I went to America. The first question they asked me, why should you come and teach us about these things which were in your country? I said, to me, it is just the same whether it is America or India. Why did you come to India to teach us about science? Why this kind of an attitude people have? Wherever there is knowledge, a humble person must go and see. This was discovered about 14,000 years back, where in England, I don't think people lived here in this country. So why should anybody feel
humiliated. When you think you are English or you are American, you are wrong. You are a human being. God never made a world like that. We are all one, and everybody has to support each other. Like a flower thinks I am a flower, leaves think I am a leaf, and the roots think they are roots. Then how the whole tree is going to manifest? Just think. We are one. There's nothing that you are the tree and you are the leaf and you are the flower and we are everything. So to think like that, if that is another mental projection we have, that I am this and I am that. You are just a human being which has been created by God's grace to this level as the most beautiful thing, the epitome of His creation. I would say that in the West there are more seekers perhaps than we have in the East perhaps. But that doesn't mean that it is only because it is England or America. But it is only that all over the world God has His blessing and the message for everyone. So first of all we must understand that this is the knowledge of the roots. And this knowledge of the roots, unless and until we know about it, we have no right to criticize. Moreover, by criticizing, you are not the gainer. You are the loser. So with complete openness of a student, we have to see to this, that this great force is placed within us in a triangular bone, whether you are an Australian, American, English, Indian, or coming from Timbuktu. All of you, if you are human beings, God has placed this force within you. He doesn't understand these differences actually. It's only we do understand. For Him it's the one world, that beautiful world He has created, and all the human beings are His children. So in this triangular bone is placed this beautiful thing called the Kundalini. And this Kundalini is the motherhood within you. It's a quality. It has nothing to do with a woman or a man. It's a quality, is a type, a personality. For example, I would say today Mahatma Gandhi, people accept him as a great man because he had the quality of compassion. He had the quality of giving, of nourishment. In the same way, all the saints of the world had this quality. They were motherly, full of compassion, love. Christ had the same. He was so full of compassion that you cannot call him in the worldly way a man, because man means he must hate, he must aggress, he must do all kinds of things to show his ego. No, he was a personality who had compassion, who had nourishment. Now to become that personality, what have we to do? Again say nothing, because it is all placed within you. The expression of Kundalini within you is the expression of that great personality. When that happens to you, you yourself become like the Mother Earth, that you can give. You can project yourself, that you become compassion yourself and your compassion acts. These days, Kali Yuga is the modern times. What was the Kali Yuga? The days of confusion is over, and it's called as Krita Yuga, means where this living force will act, and this living force has to act through you. You become the medium of that living force, actually become the master of it. But the beauty of this is that it manifests within you also. For example, the electricity is flowing through this. It doesn't do anything to this instrument. But when this force starts flowing through you, you get completely transformed into a new personality. And a personality that Christ has described, that you are to be born again. Again, linear way is that artificially people can brand themselves born again. But when it happens to you, you are completely transformed from within. And the transformation is so visible and so active as Krita Yuga has started, that you are amazed, you cannot believe it is fantastic.
Because you are fantastically made, extremely fantastically made, and that whole thing starts expressing itself as soon as it manifests. So a human being should know that he is made with great care, great love, and for a very great thing is to enjoy the love of his Father. When this Kundalini rises within you, passes through 6 chakras. The 7th it does not pass. The 7th is the guard. Then it creates that spiral movement within our awareness. The awareness itself gets spirally formed. And instead of moving in a pendulum, you move in such a way that you jump higher. Your awareness becomes higher than what it is today. So the human awareness becomes higher. There are lots of misunderstandings about this. And it comes from the ignorance. Because when you start seeking something from ignorance, what happens? That whatever you find is a partial truth or could be something not the truth. For example, in the darkness you might see this and think it's a snake. A wire might look like a snake. But supposing you suddenly become enlightened, of course in the beginning light may not be that strong. In some people it could be a little bit, just a flicker. But you start seeing them. And gradually if the light improves and the lantern improves, I can say, then you start seeing it very clearly what has gone wrong with you. And you start correcting it. Now the new awareness that comes into you is not something that can be just certified that all right, now you realize souls have a brand and go ahead. It is not that way, but you become conscious of that awareness because for the first time when the Kundalini pierces through the spontaneal bone area, then you feel the cool breeze of the Holy Ghost coming in. In the Sanskrit language, Holy Ghost is called as Adi Shakti. Most surprising is that, I don't know why, but in the Bible, Holy Ghost was not discussed much. Adi Shakti is the Holy Ghost. And about Adi Shakti, if you have to learn, you have to go to Indian scriptures. Even in the Old Testament, they say Jews know about it. Now this power, which is the all-pervading power of God, the power of His love, becomes evident because you start feeling it on your fingers. And as you say in the English language, you know on your fingertips, your hands start speaking. You can feel another personality, you can put the hand towards another person, and you can see what are the centers catching because they are shown on these 5, 6 and 7 on the right, 5, 6 and 7 on the left. This is the emotional side and the right is the physical and the mental side. Now the doctors cannot deal with the psychosomatic or psychological things. And it's a very big problem because there is only analysis going on. Now for a doctor it is important to know both the sides of human beings, or I would say the 3 sides, the physical, the mental and the emotional. But it is not so, he just knows part of it, while a psychologist knows a part of it. And that's how we cannot find out the reason for the problems that exist within us. But when this Kundalini rises, she passes through these 6 centers, which are the milestones of our evolution, and thus integrates you completely. So the first thing you receive is the integration. By that integration, you are amazed that physically you get cured. There has been a criticism about us in the newspaper that we have started curing people. Thank God we are not in America. There we would have been arrested because the doctors there do not allow anybody to cure anyone. But we do not cure. Automatically it happens. When the Kundalini will rise, automatically it will happen that your whole being itself
will become integrated, by which you will be healed. You will heal yourself. Nobody else is going to heal you. I don't under law if you can charge a person if he heals himself. But this will exactly happen, that you will heal yourself and you will know how to heal yourself. But this is nothing. It's not only the physical side of it that happens to you. It's just the minimum of minimum. But those people who are suffering from mental trouble also get healed. The third side of it is that physically you are all right, mentally you are all right, and emotionally also you are all right. Now there's a very big confusion about mental and emotional in English language. So if you have to say mental as the brain is concerned, then they mean to say that person who is mad is a mental case. Actually, he's a heart case, because he's working with his heart. He weeps, cries, but his head goes off. It's the balance. When he is working with his head too much, his heart goes off. That's another balance of the nature. So if you have even the problem, if you think too much, some people are so mad that they go on thinking, like mad, they cannot stop their thinking. They think. And their thinking maddens them, but they cannot stop it. So here, when the Kundalini rises onto this point, you become thoughtlessly aware. You don't have to think, you can stop your thoughts. If you want to think, you can think. If you want to stop, you can stop. It is not necessary for you to think. And that's exactly what happens when the Kundalini rises here, that mentally you become absolutely comforted. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் மனித வாழ்க்கையின் இந்த மனித குணங்கள் எங்களிடமிருந்து முழுமையாக தங்கள் அருளால் அகற்றப்பட்டு நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் தூய தெய்வீக ஞானத்தை உணர்ந்தவர்களாகவும் அதன் மூலம் உண்மையை எங்களுள் நிலைநிறுத்தி குரு தத்துவத்தை உணர்ந்த நிலையில் அன்பானவர்களாகவும் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் மன்னிக்கின்ற குணத்துடனும் எதையும் பற்றற்ற நிலையில் பார்க்கும் நிலையில் எங்களின் கவனம் எப்பொழுதும் இறை தொடர்பிலேயே இருந்து சமநிலையில் எங்களின் வாழ்க்கை செயல்கள் அனைத்தும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தை தாங்கள் எங்களுக்கு செய்வதற்கு அனுமதி அளித்ததற்கும் அதை தாங்களே வழிநடத்தி சென்று தியானத்தின் ஆனந்தத்தை எங்களுக்கு உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால்
தயவு செய்து மன்னித்து விடுங்கள். எங்களை எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் வைத்திருங்கள் அம்மா. பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.